இட்ஸ் ஓகே மேம். இப்ப லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய கான்செப்ட் முடிச்சுட்டோம். இப்ப இந்த கான்செப்ட் முடிக்க போறோம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கியூனஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் இது பார்க்க போறோம். இதுலயே பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்ஸ் ஒரு பார்ட் இருக்குது. இதுலயே பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. மொமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. டிப்ரெஷன் அண்ட் மொமெண்ட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. எல்லாமே நம்ம இப்ப பார்ப்போம். இதுக்கு மெயின் பார்ட் யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஒரு பார்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீன் டிவியேஷன் ஒரு பார்ட்டு. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு பார்ட். இதுக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பிரேஷன்ஸ்க்கு இந்த கான்செப்ட் 3 கான்செப்ட் வரும். ஸோ 3 கான்செப்ட்ல ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதுதான் ரேஞ்சோட ஃபார்முலா. அப்போ ஒரு டேட்டா குடுத்திருந்தாங்கன்னா, அதுல எது லார்ஜ் வேல்யூ, எது லோயஸ்ட் வேல்யூன்னு பார்க்குறீங்க. அது 2யும் டிஃபரன்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய ரேஞ்ச் கிடைக்கும். அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன கிடைக்கும்னா, இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா. லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜ் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதுதான் என்னுடைய கான்செப்ட். இப்போ இந்த டேட்டா குடுத்துக்கிறாங்க. இந்த டேட்டால எப்படி நம்ம வந்து ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா, இங்க டேட்டா இருக்குது. இதுல ஹையஸ்ட் வேல்யூ யாருன்னு செலக்ட் பண்றீங்க. அண்ட் லோயஸ்ட் வேல்யூ யாருன்னு செலக்ட் பண்றீங்க. லோயஸ்ட் வேல்யூ இங்க எங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலா இங்க 4 போட்டுக்கிறாங்க. இங்க 4 இல்லையே. மேபி 6 இருக்கும். மேபி பிரிண்ட் மிஸ்டேக் இருந்ததுல இது 6 இருக்குது. சரிங்களா? அப்ப என்ன வரும்? 11 மைனஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 5 வருது. எனக்கு 4 இல்ல. அவங்க 4 போட்டுக்கிறாங்க. எந்த மீனிங்ல போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இது வந்து ரேஞ்சோட கான்செப்ட். அண்டு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க. அப்போ 11 மைனஸ் 6 டிவைட் பை 11 பிளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 5 டிவைட் பை 17. 5 டிவைட் பை 17 எவ்வளோ கிடைக்கும்? கால்குலேட்டர் இருக்குங்களா? சஸ்வதா கால்குலேட்டர் இருக்குதாம்மா? இருக்கு சார். 11 டிவைட் பை 17 அதை மட்டும் போட்டு சொல்லுங்க. ஆக்சுவலாக இங்கே 4 மிஸ் ஆகிது. அவன் எப்படி 4 போட்டுக்கிறான்னு தெரியல. இது 6 தான் வரும். அவன் மிஸ்டேக் ஆகி பண்ணுறேன். 11 1.5 சார். 5 5 divided by 17. 5 divided by sorry 5 divided by 17. 0.29 சார். 0.29 அவ்வளோதான். இது பெருசாக வராது. சரி, இப்படி இது கேட்டிருந்தாங்கன்னா எப்படி போடுவீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்க்குறீங்க அப்பர் லிமிட் ஆஃப் த ஹையஸ்ட் கிளாஸ். அப்பர் லிமிட் ஆஃப் த ஹையஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்க்குறீங்க. சார் 75 அண்ட் லோயர் லிமிட்டுக்கு எங்கே இருக்குது? 60 இருக்குது. லோயர் லிமிட்டுக்கு 60 அண்ட் அப்பர் லிமிட் வந்து 75. ஸோ அதை அவங்க எடுத்துக்கோங்க. 75 அண்ட் 60 இதனோட கான்செப்ட். அப்போ கண்டினியூஸ் இன்டர்வல் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அப்பர் லிமிட் யார், லோயர் லிமிட் யாருன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட ரேஞ்சு. அண்ட் ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்ம பேசிக் கான்செப்ட். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு ஐடியா. ஸோ இப்போ கோட்டன் டிவிஷன் வந்து QD நோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். Q1 எப்படி கண்டுபிடிக்கிறது, Q2 எப்படி கண்டுபிடிக்கிறது, Q3 எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். Q2 இஸ் நத்திங் வித் மீடியன். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா தெரியும். என்ன டேட்டா கொடுத்தாலும் டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டரை எழுதணும். இந்த Q1 Q2 அப்படி கான்செப்ட் வந்தாவே நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னு வச்சுக்கணும். இப்போ இதனுடைய கோட்டன் டிவிஷனோட ஃபார்முலா என்ன சொல்றாங்க? Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. Q3 minus Q1 divided by 2ங்கிறது குவார்டர்லி டிவிஷனோட ஃபார்முலா. அதே கோஎஃபிஷியன்ட் குவார்டர்லி டிவிஷன் என்ன சொல்றாங்க? Q3 minus Q1 divided by Q3 plus Q1. ஸோ இது என்னோட கான்செப்ட். இது கிட்டத்தட்ட என்னது? 3 டேட்டா. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ரேஞ்சுக்கு மட்டும் அந்த கான்செப்ட் இருந்துச்சா? அப்போ இதுக்கு எத்தனை டேட்டா கான்செப்ட் இருக்கும்? 3 டேட்டா கான்செப்ட் இருக்கும். என்னென்ன டேட்டா இருக்கும்? ஒன்று ரா டேட்டா, இன்னொன்று டிஸ்கிரீட் டேட்டா, இன்னொன்று கண்டினியூஸ் டேட்டா. இந்த 3 கான்செப்டில் நம்ம ப்ராப்ளம். அதாவது இதுக்கு அன்குரூப்டு டேட்டா. இது வந்து அன்குரூப்டு டேட்டா, இது குரூப்டு டேட்டா. இதுதான் கான்செப்ட். ரெண்டுமே டிஸ்கிரீட் தான். குரூப்டு அன்குரூப்டு இருக்கும். இது வந்து அன்குரூப்டு. குரூப்டுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 5 சிங்கிள் வேல்யூ 6 8 அந்த மாதிரி வரும். இது வந்து குரூப்டு. இது வந்து அன்குரூப்டுனா இந்த மாதிரி வரும். குரூப்டு டேட்டானா எப்படியும் அதனுடைய நம்பர்ஸ், அதனுடைய வேல்யூஸ், அதனுடைய நம்பர்ஸ். சப்போஸ் 10 மார்க் எடுக்கிறவங்க 5 நம்பர்ஸ், 20 மார்க் எடுக்கிறவங்க 3 நம்பர்ஸ். அந்த கான்செப்டில் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி வரும். இது குரூப்டு டேட்டா. கண்டினியூஸ் டேட்டா எப்படிக்கும் 0 to 10ல எவ்வளோ பாசிபிள் இருக்கிறாங்க, 10 to 20ல எவ்வளோ பாசிபிள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கண்டினியூஸ் டேட்டா வரும். அப்போ இந்த Q1 Q2 Q3 கான்செப்ட் வந்தாவே 3 டேட்டாஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்னு வச்சுக்கணும். அப்போ அதனோட ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
இந்த Q1 Q2 எப்படி கண்டுபிடிக்கிறது, Q3 வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ வர ப்ராப்ளத்தை நம்ம என்ன எழுதணும், அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் வந்து குவாட்ரேட் டிவிஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்து அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் வந்து இந்த ஃபார்மேட் வருது. அப்போ நம்பர் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 நம்பர்ஸ்னால் என்ன பண்ணணும், கோட்டன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கூட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க, n+1 டிவைடட் பை இது என்ன வேணும், Q1 வேணும். Q1னா இதான் ஃபார்முலா, டிவைட் பை 4th ஐட்டம். இதே Q3 வருதுன்னா 3/4 போடணும். அதாவது 3/4 n+1 4th ஐட்டம், n+1 4th ஐட்டம் டிவைட் பை 4 இருக்குல்ல, அப்போ n+1 டிவைட் பை 4th ஐட்டம். இதுதான் ஃபார்முலா. அப்போ இதை வச்சு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இது லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன கிடைக்குது போட்டால் 2.75 வருது. 2.75 என்னது, செகண்ட் ஐட்டம் எழுதும். செகண்ட் ஐட்டம் வந்து 391 391 வந்துருச்சு. 7/9 எழுதலாம், 3/4 எழுதலாம். 7/9 3/4 எழுதலாம். அப்போ என்னது, இது செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் இருக்கனால இது ரெண்டோட டிஃபரன்ஸ். அப்போ என்னாச்சு, 407 - 391. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி சிம்பிளிஃபை போட்டால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறாங்க, இந்த ரிசல்ட் வருது. அப்போ அது 12 வருது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 403 வருது. இது Q1ஓட கான்செப்ட். இதே ஐடியா Q3க்கு என்ன ஃபார்முலா போட்டேன், 3/4 × n+1 ஐட்டம். அப்போ n+1 ஐட்டம்னா 10 11. அப்போ 11 × 33 டிவைட் பை 4. 33 டிவைட் பை 4ஓட வேல்யூ தான் வந்து 8.25 வரும். அந்த 8.25 தான் 8th ஐட்டம் ப்ளஸ் 1/4 ஆஃப் 8th தானே. அப்போ 9th ஐட்டத்தோட டிஃபரெண்ட்டும் 8th ஐட்டத்தோட டிஃபரெண்ட்டும் கண்டுபிடிச்சு போடுவோம். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஐடியா வச்சு சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்க. நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. இதுதான் வந்து Q3. நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, குவாட்ரேட் டிவிஷன் கேட்குறாங்க. அப்போ குவாட்ரேட் டிவிஷனோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. Q3 - Q1 டிவைட் பை 2. அப்போ இதனோட வேல்யூ எவ்வளவு, 999.25 அண்டு Q1ஓட வேல்யூ எவ்வளவு, 403. அப்போ என்னாச்சு, 955.25 மைனஸ் 403 டிவைடட் பை 2. இதுதான் நம்மளோட கான்செப்ட் படி ஃபார்முலா. சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டு ஜஸ்ட் கால்குலேட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுடைய குவாட்ரண்ட் டிவிஷனோட கான்செப்டோட வேல்யூ. இது குவாட்ரண்ட் டிவிஷன் மட்டும் கண்டுபிடிக்க தேவையில்லை. சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவிஷன் கேட்பான். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவிஷனோட கான்செப்ட் என்ன ஃபார்முலா வருதுன்னு நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி போட்டாச்சு. இது கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும், Q3 - Q1 டிவைடட் பை Q3 + Q1. அப்படின்னா மீனிங் என்ன, Q3யோட வேல்யூ இது, ரெண்டையும் மைனஸ் பண்ண வேல்யூ ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எவ்வளவு, 552.25 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளவு, 955.25 403.00. அப்போ என்னாச்சு, 25 ரெண்டு ஆட் பண்ணணும், 8 5 இது எவ்வளோ கிடைக்கும், 13 13. அப்போ என்னாச்சு, 1358.25. இது கால்குலேட்டர் டிவைட் பண்ணி சொல்கிறாங்கன்னு இது எவ்வளோ கிடைக்குது. இதை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவிஷனோட வேல்யூஸ் 552.5 சொல்கிறோமா. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டு என்ன வருது, 552.25 தானே சார். ஆமாம் 55 டிவைட் பை 1358.25. ஆமாடா 0.406 சார். 0.406. இதான் வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரண்ட் டிவிஷனோட கான்செப்ட். சரியாம்மா. இது கேட்டது என்னது, ஒரு ரா டேட்டா கொடுத்துருந்தாங்க, ஒரு சிங்கிள் டேட்டா கொடுத்துருந்தாங்க இந்த கான்செப்ட். இதே பாருங்க, இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க. இது இன்டர்வல் எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்க, கண்டினியூஸ் இன்டர்வலா டிஸ்கன்டினியூஸ் இன்டர்வலா பார்க்குறீங்க. கண்டினியூஸ் இன்டர்வல் என்ன ஆகும்னா 500 500 ஸ்டார்ட் ஆகும். பட் 500 501 வந்து இஸ் டிஸ்கன்டினியூஸ் இன்டர்வல். அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆல்ரெடி ஒர்க் கிளாஸ் படிச்சுருவீங்க, இருந்தாலும் இப்போ பார்த்துங்க. என்ன பண்ண வேணும், கண்டினியூஸ் இன்டர்வல்னா இங்கே பாருங்க 650 651 ஆரம்பிக்குது, 800 801 ஆரம்பிக்குது, 950 951 ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ண வரோம்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லோயர் லிமிட்ல லெஸ் பண்ணணும், அப்பர் லிமிட்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். ஆமாம் சார், போன கிளாஸ். ஆமாம். அப்போ என்னாச்சு, 350.5 to 500.5 அவ்வளோதாங்கண்ணா. இது அப்படியே வச்சு போட்டுட்டு வந்துடுவீங்க. கரெக்டுங்களா? அது 500.5 to 650.5 அவ்வளோதான். அப்படியே 800.5. அப்போ 800.5 to 950.5
950.5 to 1100.5. ஸோ இதை வந்து கிளாஸ் இன்டர்வல். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரீக்வன்சி எழுத போகிறீங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 189, 88, 47, 28. இதை ஆட் பண்ணி சொல்கிறாங்கன்னு எவ்வளோ வரும்னு? 48. 48ல் 189 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா? அவனே போட்டுருக்குறாங்க, சரி அப்படியே காப்பி பண்ணி சொல்லுங்கள். 237 செக் பண்ணிக்கோங்க. 237, 325 நான் அங்கே போட்டிருக்கேன், அப்படியே எழுதிக்கிறேன், செக் பண்ணிங்க. 372 அண்டு 400. அப்புறம் நம்மளுக்கு இதனோட சம்மேஷனோட வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிட்டாங்க? 400ட்டாங்க. இது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல்னா நம்மளுக்கு Q1ஓட ஃபார்முலா என்ன? Q1ஓட ஃபார்முலா n/4. Q1ஓட ஃபார்முலா n/4. தட் மீன்ஸ் Q1 கிளாஸ் கண்டுபிடிக்கிறது. Q1 கிளாஸ் கண்டுபிடிக்கிறது n/4. அப்புறம் என்ன கிடைக்கும்? 400 divided by 4, that is equal to 100. அப்போ 100க்கு நியர்பை வேல்யூ என்ன பார்க்குறீங்க? 100 நியர்பை வேல்யூ எது? 480. இதுதான் நம்மளுக்கு 100க்கு நியர்பை வேல்யூ. கரெக்டாமா? 48 எடுக்க மாட்டோம். 48 கம்மியான வேல்யூ. அப்போ அதுக்கு நியரஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ இதுதான். அப்போ இதுதான் நம்ம எடுப்போம். அப்போ எடுக்கும்போது என்னாச்சு? இது வந்து எல். இந்த டேமுக்கு பேர் வந்து எல், இதுக்கு பேர் எஃப், அண்ட் இதுக்கு பேர் சிஎஃப். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? Q1 கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எம் பாருங்கள், M1 எப்படி கொடுக்குறாங்கன்னு எல்லா வேலையும் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்க, 48 வந்துருச்சு, அண்ட் 189 வந்துருச்சு. இன்ட்டு 150. கச்சுங்கிறது 150ங்களா? 2 கிலோ ரிலேஷன் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து 150 வருது. இது டிஃபரன்ஸ் பண்ணால் 150 வருது. அதான் கச்சோட வேல்யூ. கச்சு வந்து 150. சரி, எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு, Q1. Q3 எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q3 வந்து 3/4 ஆஃப் கேபிட்டல் N. அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1/4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி. 1/4ஓட வேல்யூ 100ன்னு தெரியும். அப்போ 100ன்னு 300 வருது. இதுதான் Q3யோட கிளாஸ். Q3யோட கிளாஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது? 300 கிடைக்குது. அப்போ அந்த 300 எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க? நியரஸ்ட் வேல்யூ. அப்போ நியரஸ்ட் வேல்யூ ஆல்ரெடி அடுத்த வேல்யூ தான். இதுதான் வந்து நம்மளுக்கு Q3யோட கான்செப்ட். இந்த வேல்யூ Q3. அப்போ இதனோட எஃப் எவ்வளவு? 88. இதனோட சிஎஃப் வந்து 327, அண்ட் இதனோட எல் வந்து 650.5. இப்போ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இந்த வேல்யூஸ் கிடைச்சு. இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன். இது போட்டு காட்டணும்னா நீங்கள் கால்குலேட்டரில் டக்குன்னு போட்டுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரிங்களா? இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த வேல்யூ. அப்போ Q2ன்னு என்னது? குவார்டர்லி டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது Q3 மைனஸ் Q1. Q3யோட வேல்யூ 757.89, அண்டு Q1ஓட வேல்யூ மேலே இருக்கும். Q1ஓட 541.77. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் Q2 கிடைச்சிடும். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QTங்கிறது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அவ்வளோதான் டக்குன்னு. இதுதான் வந்து குவார்டர் டிவிஷனோட கான்செப்ட். ஓகேங்களா? இது எல்லா ப்ராப்ளம் உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் கேண்டிடேட் எழுதும்போது தான் என்னென்ன டிஃபிகல்ட்டி வரும்னு நீங்கள் பார்க்க முடியும். சரியாம்மா? சுதா புரியுது? ஓகே மேம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்தாச்சு. இன்னொரு இந்த கேண்டிடேட்னு உங்களுக்கு அனுப்பிடுற இந்த பக்கம் போடுறதும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து மீன் டிவியேஷன். ஓகேங்களா? ஸோ மீன் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கான்செப்டில் ஒரு டெரைவ் பண்ணுறாங்களா? மீன் டிவியேஷன் மொத்தம் எத்தனை கான்செப்ட்? 3 கான்செப்ட். எது? மீன், மீடியன், மோட். 3 கான்செப்டில் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீன் ஆவரேஜ் கண்டுபிடிங்களா, இல்லை மோடு கான்செப்ட் போகிறீங்களா, இல்லை மீடியம் கான்செப்ட் போகிறீங்களா, அதை எடுத்துட்டு அது கிவன் டேட்டாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸ்க்கு தான் வந்து டிங்கிறாங்க. ஓகே, கிவன் டேட்டாவோட டிங்கிறது என்னன்னா, கிவன் டேட்டா மைனஸ் மீன்னா மீனு ஆர் எக்ஸ் மைனஸ், இது வந்து எக்ஸ்ங்கிறது கிவன் டேட்டா, எக்ஸ் மைனஸ் மீடியன்னா மீடியன் ஆர் எக்ஸ் மைனஸ் மோடுன்னா மோடு. அது கிவன் டேட்டா என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து டியோட வேல்யூ. அந்த டியோட வேல்யூ வச்சுட்டு எப்படி பண்ணுறாங்க? மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. மீன் டிவியேஷனோட ஃபார்முலா என்னங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கண்டுபிடிச்சு சம்மேஷன் தட் வேல்யூ டிவைட் பை n. அதான் மீன் டிவியேஷன்ங்கிறாங்க. அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன்ங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? இதை ஒரு பேசிக் ஐடியா. இதை நம்ம ப்ராப்ளத்தில் எப்படி போடுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்துடலாம். சரிங்களா? இதை மீன் டிவியேஷனோட எபோட் மீன், எபோட் மீடியம், அந்த கான்செப்டோட ஃபார்முலா. சரிங்களாம்மா? இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இப்போ டேட்டா வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க? கால்குலேஷன் மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன் அண்ட் மீடியம். ரெண்டு தான் கேட்குறாங்க, மோடு பற்றி கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க? மோடு பற்றி கேட்டாலும் நம்ம மோடு பற்றி இதே ஐடியா தான். எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னது?
100, 150, 200, 250, 360, 490, 500, 600, 671. அப்புறம் மீன் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம இப்படியே வச்சு போடுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மீன் கேட்டாங்கன்னா இந்த ஆர்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதா? மேபி உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துக்கிறான் இருக்குது, அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துக்கிறான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டு கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை நோட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கல, அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துக்கிறோம். அப்போ அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துக்கணும், நீங்கள் டேட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சம் ஆஃப் த வேல்யூ. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 9 வேல்யூஸ் இருக்குதுங்கிறாங்க. அப்போ 9ஆல் டிவைட் பண்ண இந்த வேல்யூ வருது. சரிங்களா? அடுத்து மீடியம் கண்டுபிடிக்கிறது வந்து அரேஞ்சிங் த அசெண்டிங் ஆர்டர். ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் அசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டால் இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகே, ரா டேட்டா அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா. ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா ஃபார்முலா என்னன்னா n+1 டிவைட் பை 2 டு ஐட்டம் டேட்டா. இதை மீடியத்தோட ஃபார்முலா n/2 டிவைட் பை 2 ஐட்டம். அப்போ என்னோட வேல்யூ 9. அப்போ 9+1 10. அப்போ 5th ஐட்டம். அப்போ 5th ஐட்டத்தோட வேல்யூ இங்கே செக் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 5th ஐட்டம் தானே. 5th ஐட்டம் 360. அது 360 வந்தது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டி தான் நம்மளோட கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? மீன் டிவியேஷனா இதை கண்டுபிடி, மீடியன் டிவியேஷனா இதை கண்டுபிடி, மோட் டிவியேஷனா இதை கண்டுபிடி. நம்மளுக்கு ரெண்டுமே கேட்டுக்கிறான். எது? மீன் டிவியேஷன், மோட் டிவியேஷன், அதாவது மீடியன் டிவியேஷன். இங்கே மோட் டிவியேஷன் இருக்குதுன்னு பாருங்க. ஓகே, அந்த கொஸ்டின் வந்து மோட் விட்டுட்டாங்கடா. மோடோட கான்செப்ட் இங்கே இருக்குதா? ரிப்பீட்டட் வேல்யூ இருக்குதா? 100 இருக்குதா? இல்லை. 150 இருக்குதா? இல்லை. நான் ரிப்பீட்டட் வேல்யூ. அப்போ நான் ரிப்பீட்டட் வேல்யூனா இங்கே மோடு கான்செப்டே இல்லை, நோ மோடுன்னு வந்துருக்குது. கரெக்டுங்களா? நோ மோடுன்னு இருக்குது. அதனால மோடு கான்செப்ட் அதனால தான் அவங்க கொடுக்கல. சரிங்களா? ஏதாச்சும் ரிப்பீட்டட் வேல்யூ இருந்தால் தான் மோட் கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும். எங்கள் மோட் கான்செப்டே இல்லை. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 0ன்னு போடுவீங்க. இந்த இடத்துல மோட் கான்செப்ட் என்ன போடுவீங்க? இது 0ன்னு போடுவீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ டியோட வேல்யூ ஈக்குவலாக தான் வரும். எக்ஸோட வேல்யூ டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து மோட் கான்செப்ட் வந்து அவன் பெருசாக கொடுக்கல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மீன் மீடியம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ டியோட வேல்யூ ரெண்டே வேல்யூ தான். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மீன். அங்கே போட்டிருக்கோம் பாருங்க. எக்ஸ் மைனஸ் மீன்னா எக்ஸ் பார். அடுத்தது மீன் டியோட வேல்யூ என்ன? அடுத்த மீன் வந்து எக்ஸ் மைனஸ் மீடியன். அப்போ மீடியன் வேல்யூ போட்டுக்கிறாங்க. இது என்ன வேணும்? நெகட்டிவ் வேல்யூக்கு இது வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதனால மாடலஸ் வேல்யூ போட்டுக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ வேண்டாம்னு சொல்லிட்டு மாடலஸ் வேல்யூ போட்டுக்கிறாங்க. அந்த மாடலஸ் கான்செப்ட் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். இதை போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ 100 எக்ஸ்பாரோட வேல்யூ பார்த்துட்டீங்க. எக்ஸ்பாரோட வேல்யூ என்ன கிடைச்சுன்னா 369. எக்ஸ்பாரோட 369 அண்ட் மீடியத்தோட வேல்யூ 360. இது ரெண்டு தான். அப்போ வச்சு மைனஸ் பண்ணி போடுறீங்க. எது? 100 மைனஸ் 369 269. 150 மைனஸ் 369 இந்த வேல்யூ. அப்படி இது என்னென்ன கால்குலேஷன் வருதோ அப்படியே மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? நெகட்டிவ் வந்தாலும் என்ன வருது? மாடலஸ் இருக்கனால பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ் வேல்யூ வரும். பட் நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் மாடலஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். அதனால இது எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் வரும். அந்த ப்ளஸோட கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணிட்டு போடுறீங்க. ஆட் பண்ண இந்த வேல்யூ வரும். சரிங்களா? ஆட் பண்ணால் இந்த வேல்யூ. இது வந்து சம்மேஷன் வேல்யூ. இந்த காலம் வந்து சம்மேஷன் வேல்யூ. ஆட் பண்ண இந்த வேல்யூ வரும். அதே கான்செப்ட் மீடியத்துக்கு அப்படி பிறகு மீடியத்தோட வேல்யூ 360. அப்போ 100 மைனஸ் 360 வந்து 260. 150 மைனஸ் 360 வந்து 210. மாடலஸ் வேல்யூனா எல்லாமே ப்ளஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறீங்க? ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண இந்த வேல்யூ வருது. ஓகேங்களா? அப்போ இது சம்மேஷன் மீடியனோட கான்செப்ட், டியோட வேல்யூ. அண்ட் இது வந்து சம்மேஷன் மீனோட கான்செப்ட், இது மாடலஸ் ஆஃப் டியோட வேல்யூ. அஸ் பர் ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க? மீன் டிவியேஷன் எபோட் மீனா இல்லை மீன் டிவியேஷன் எபோட் மீடியனா? இதை பார்க்குறீங்க. மீன் டிவியேஷன் எபோட் மீன் என்ன கொடுக்குறாங்க? அதே தான் சம்மேஷன் மாடலஸ் ஆஃப் டி எபோட் மீன் டிவைட் பை என். என்னோட வேல்யூ எங்கேயும் சேஞ்ச் ஆகல, 9 தான். அந்த 9 போட்டுருவாங்க. அப்போ அதனோட டோட்டல் 1570 டிவைட் பை 9. 1570 டிவைட் பை 9. அதே மாதிரி மீடியம் டிவியேஷன் இது. அப்போ 1561 டிவைட் பை என்னோட வேல்யூ 9. சரிங்களா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருங்க. சரியாம்மா? இது கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து 1 டிவைட் பை 9. இப்போ அதை விட என்ன கேட்குறாங்க? மீன் டிவியேஷன் போட்டிங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கேட்குறானா? ஃபைண்ட் மீன் டிவியேஷன் அப்புறம் வந்து மீன் அண்ட் மீடியன் தான் கேட்குறாங்க. நீங்கள் அது போட்டால் போதும். பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கேட்டாங்கன்னா இங்கே ஃபார்முலா கொடுக்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் ஒரு கான்செப்ட் கேட்டாங்கன்னா மீன் டிவியேஷன் டிவைட் பை நம்ம மீன் கண்டுபிடிச்சு போடுறோமா, இல்லை மீடியம் கண்டுபிடிச்சு போடுறோமா, இல்லை மோடு கண்டுபிடிச்சு போடுறோமா, அதனோட கான்செப்ட் படி நம்ம போட்டால் போதும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷனோட கான்செப்ட் படி போடுறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மீன் டிவியேஷன் வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? இந்த வேல்யூ 174.44 டிவைட் பை கரஸ்பாண்டிங் மீன். இந்த வேல்யூக்கு இது எவ்வளோ மீன் கிடைச்சது? மீன் பார்த்தீங்கன்னா 369 கிடைச்சது.
அப்போ நம்ம என்ன மீன் டிவிஷன் வச்சு கண்டுபிடிச்சோமோ அது 316 டிவைட் பண்ணிட்டு போட்டால் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே கான்செப்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீடியன் டிவியேஷனுக்கு மீன் டிவியேஷன் டிவைட் பை எவோட் எதுக்கு இது மீடியத்தோட வேல்யூ எழுதுவோம் சரிங்களா. அப்போ மீடியம் டிவைட் பை மீடியம் மீன் டிவியேஷன் எவோட் மீடியம் டிவைட் பை மீடியம் அப்போ இது டிவைட் பை இது திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.48 0.48. இது எந்த டேட்டா வச்சு போட்டோம் நார்மலாக ரா டேட்டா வச்சு போட்டோம் அதாவது அன்குரூப்டு டேட்டா வச்சு போட்டோம் டிஸ்கிரீட் வேல்யூவில். இதே டிஸ்கிரீட் வேல்யூவில் குரூப்டு டேட்டா வச்சு வரும் அதை வச்சு போட்டாலும் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. இந்த பக்கம் சைடில் போட்டுக்கிற வேல்யூ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா மிஸ் ஆகிடுது உங்களுக்கு இந்த டேட்டா வந்து நான் புக்கில் அனுப்பிக்கிறேன் அந்த வேல்யூஸ் வரும் சரிங்களா. அந்த வேல்யூஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிட்டு போட்டிங்கன்னா கான்செப்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் வேல்யூ வருது. கண்டினியூஸ் இன்டர்வல் வச்சுட்டு நம்ம எப்படி மீன் டிவியேஷன் அண்ட் மீடியம் டிவியேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே வரும் சரியாம்மா. இது கீழே இருக்கும் இது கண்டினியூஷன் இங்கே இருக்கிறது தான் சரிங்களா. இது கண்டினியூஸ் டேட்டாவோட கான்செப்ட். இது திரும்ப பார்த்தாலும் அதே ஐடியா தான். ஜஸ்ட் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா இருந்து அடுத்தடுத்து என்ன ஒர்க் இருக்குதோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா வேலை முடியுது சரியாம்மா. ஓகேங்களா இல்லை இது என்ன பார்க்கணுங்களா ஃபார்முலா தெரிஞ்சு போடலாம்ல. போட்டுடலாம். சரி மகன் இது டீப்பாக வேணும்னு சொல்லி நம்ம ஒரு நாள் நம்ம எக்ஸாம் டைம் அப்போ ரிவிஷன் வரும் அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதான் கான்செப்ட் மெயினாக இதான் கான்செப்ட். இது அதே ஐடியா திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது. இது என்னது கண்டினியூஸ் டேட்டா வருது ஃபைண்ட் மீன் அண்டு மீடியத்தோட டிவியேஷன் ஃபைண்ட் மீன் டிவியேஷன் எபோட் மீன் அண்டு மீடியம். இது அதே கான்செப்ட் தான் இன்டர்வல் வச்சு போடுற கான்செப்ட். அந்த இன்டர்வல் வச்சு எப்படி போடுறாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் இது மெட்டீரியல் அனுப்பி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி அனுப்பியாச்சு திரும்ப கோ த்ரூ பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் டிவியேஷன் முடிஞ்சது குவார்டர் டிவியேஷன் முடிச்சிட்டோம். இப்போ எத்தனை டிவியேஷன் முடிச்சிட்டோம் 2 டிவியேஷன் முடிச்சிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து குவார்டர் டிவியேஷன் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்து மீன் டிவியேஷன் பார்த்து முடித்தோம். மீன் டிவியேஷன் 3 மெத்தடில் போடலாம். எபோட் மீன் முடித்தோம் மீடியம் முடித்தோம் மோடு முடித்தோம் சரிங்களா. இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருந்தது இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருந்தது. இன்னொரு கான்செப்ட் முடிச்சுக்கிறோம் ரேஞ்சு விட்டுட்டோம்ல அப்போ ரேஞ்சு அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தது சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை கான்செப்ட் 1 2 3 கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ 4th கான்செப்ட் போகிறோம். 4th கான்செப்ட் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்மா. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து இந்த தேர்ட் மாடலும் பார்ப்போம் மீனும் தேர்ட் மாடலும் பார்ப்போம். இதை கொஞ்சம் ஃபார்முலா படிச்சுங்க. ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் தெரியணும் சிக்மா ஸ்கொயர். ஓகே சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இது நிறைய ஃபார்முலா இருக்குது. ரா டேட்டானா என்ன ஃபார்முலா அது ரா டேட்டா குரூப்டு அன்குரூப்டு டேட்டானா என்ன ஃபார்முலா குரூப்டு டேட்டானா என்ன ஃபார்முலா டிஸ்கிரீட் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட். இது என்ன பண்ணணும்னா வித்தவுட் ஃப்ரீக்வன்சி வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு என்ன நோட் பண்ணுறாங்க வேரியன்ஸ் நோட் பண்ணுவாங்க. அதனோட ஃபார்முலா என்ன வருதுன்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இது ஒரு நார்மல் ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்க்கு நிறைய ஃபார்முலா வரும். ஸோ அடுத்த ஃபார்முலா இதே ஃபார்முலா அனதர் ஃபார்முலா எப்படி எழுதுனாங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என். இதுவும் ஒரு ஃபார்முலா. எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டுட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஃபார்முலா என்னது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா சரிங்களா. அதான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த டிங்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ் மேபி பெரிய வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்காகுது. இது பாருங்க இதை கொடுத்துக்கிறாங்களா இதே ஃபார்முலா தான் நான் எலாபரேட் பண்ணி இங்கேயும் கொடுத்துக்கிறேன் இந்த ஃபார்முலா வச்சுங்க. இது சிக்மா நோட் பண்ணுறது என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ் சிக்மா நோட் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுக்கு பேர் வேரியன்ஸ் பேர். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அதுதான் இங்கே இருக்குது. ஆல்ரெடி இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 2 ஃபார்முலாக்கும் 3 ஃபார்முலாக்கும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க ஒரு கால்குலேஷன் டேபிள் போகிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டேபிளாக இருக்கும். ஸோ டேட்டா கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. இது எப்படி போகிறோம் கற்றுக் கொடுக்குறோம் பார்த்துங்க. எக்ஸ் வேணும் எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சிக்மா ஸ்கொயர் ஆர் சிக்மான்னு எழுதிக்கங்க. சிக்மா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் மறுபடியும் ரூட் எடுத்துக்கலாம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு அதுங்கும் போது நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வேணும் எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதிக்கிங்க. மற்றபடி என்ன வேணும் சம்மேஷன் எக்ஸ் நமக்கு கிடச்சிடும். என்ன தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடச்சிடும் நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா சம்மேஷன் எக்ஸுக்காக இது எழுதுற எக்ஸோட வேல்யூ 14 22 9 15 20 17 12 11. அடுத்து யார் வேணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோடா கிடைக்கும்? அப்படியே ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க. இது கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் பண்ணி சொல்கிறோமா? 14 எவ்வளோ? 196ங்களா? 81 225 400. அந்த 22 × 22 மட்டும் போட்டு சொல்லுமா? மொத்தம்லாம் ஈஸி தானே. 289. இது வந்து 144. இது வந்து 121. அந்த 22 × 22 மட்டும் எவ்வளோ வரும்? 484 சார். 484. 484. ஓகே டா. இது சம்மேஷன் கண்டுபிடிறாங்க. இது சம்மேஷன் கண்டுபிடிங்க. ரெண்டு சம்மேஷன் கண்டுபிடிச்சு என்ன வரும் சொல்லுங்க. 14 plus 22 plus 9 plus 15 plus 20 plus 17 plus 12 plus 11 120 sir. 120. அதே மாதிரி இதோட சம்மேஷன் இருக்குங்க. 196 plus 484 plus 81 225 450 sir. தெரியல கிடையாது. தெரியல. 400. 400. இதுங்களா? இது 400. சாரி. இது 400. Plus 144 121 1940 sir. 1940. இப்போ நம்மளுக்கு என்ன சிக்மா ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. சிக்மா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்றாங்க? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1940 டிவைடட் பை n. n எவ்வளவு கிடைக்குது? 1 2 3 4 5 6 7 8 வேல்யூ இருக்குது. அப்போ டிவைடட் பை 8 மைனஸ் சம்மேஷன் n. சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன் எக்ஸ் எவ்வளவு? 120. அப்போ வந்து 120 டிவைடட் பை 8 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இது. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இது. அடுத்து என்னது? சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ இந்த 120 இது சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அப்ளை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சொல்லுமா என்ன நடக்கு சொல்லுங்க. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு டிவைட் பண்ணணுமா உங்களுக்கு? ம் 1940 divided by 8 வந்துட்டு 242.5 சார். 242.5 மைனஸ் இது 15. 120 divided by 8 15 சார். 15. ஓகே டா. 15 ஸ்கொயர் into 15 225. 242.5 மைனஸ் 225. அப்ப சிக்மா ஸ்கொயர் என்ன கிடைக்குது? மைனஸ் 225 வந்துட்டு 17.5 சார். 17.5. அப்போ ரூட் எடுத்தோட இது வந்து வேரியன்ஸ். அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 17.5. அப்போ எவ்வளோ கிடைக்கிறாங்கன்னு? ரூட் 17.5 4. ரூட் 17.5 4.18. 4.18. ஓகேம்மா. ஓகே. ஸோ அவ்வளோதான் கிடையாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரா டேட்டா கொடுத்தாங்கன்னா. ஸோ அடுத்து குரூப் டேட்டா கொடுத்தோம்னா இது நிறைய மெத்தட் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவல் மீன் மெத்தடு, அசூமிங் மீன் மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் 3 மெத்தட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. என்ன ஃபார்முலானா ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் போட்டு எழுதுவோம். அவ்வளோதான். ரூட் ஆஃப் நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட் இருக்காது. அதனால் இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிங்க. டிவைடட் பை கேபிட்டல் N மைனஸ் சம்மேஷன் FT டிவைடட் பை கேபிட்டல் N ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதே தான் நம்ம தேர்ட் யூனிட் கார்லேஷன் ஒரு கான்செப்ட் வரும். அதை கண்டுபிடிக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் ஸ்டாண்டர்டாக நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு 3 மெத்தட் கொடுத்துக்கிறான். இந்த 3 மெத்தட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூலோட முடிச்சுக்கலாம். இப்போ காலேஜ் லெவலில் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட போகும். சம்மேஷன் FT ஸ்கொயர் டிவைட் பை N மைனஸ் சம்மேஷன் FT டிவைட் பை N தி ஹோல் ஸ்கொயர். இங்கே கேபிட்டல் N நோட் பண்ணுறாங்க. கேபிட்டல் N ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சம்மேஷன் Fன்னு தெரியும். கேபிட்டல் Nங்கிறது சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணி வேல்யூ போடுவீங்க, என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ என்ன வேணும்? எக்ஸ் வேணும். இங்கே டீங்கிறது என்னன்னு வச்சுக்கிறீங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா? டீ பதிலாக இங்கே என்ன வச்சுக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. இங்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸு. அப்போ என்ன வேணும்? மறுபடியும் நம்மளுக்கு எஃப் வேணும். இப்போ ஃபார்முலாக்கு வந்தீங்கன்னா என்னென்ன கால்குலேஷன் வேணும்? எஃப்எக்ஸ் வேணும், எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம்?
எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கங்க. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டு எஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிக்கங்க. அவ்வளோதாம்மா. அப்போ ஃபார்முலாவும் இது மெர்ஜ் பண்ணுறீங்க, எல்லாம் இருக்குது தான் பார்க்குறீங்க. எக்ஸ் வேணும் கண்டுபிடியா, எக்ஸ் இங்கேயே கொடுத்துட்டா, அப்போ அந்த வேல்யூ எழுதிக்கங்க. 20, 22, 25, 31, 40, 42, 45. எஃப்ங்கிறது மாதிரி தான். 5, 12, 15, 20, 25, 14, 10, 6. 1, 2, 3, 4, 35. 35 இருக்குது. 35 இருக்குது. 35, 40, 42, 45. ஓகே. 5, 12, 15, 20, 25, 14, 10, 6. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டே டக்கு டக்கு மல்டிபிள் பண்ணலாம். 20 into 5 100. 22 into 12 ரகன எவ்வளோ கிடைக்குது? 22 into 12. 22 into 12 sir. ஆமாம் ரகன 22 into 12. 264 sir. 264. அடுத்து 25 into 15 ரகன. 25 into 15 sir. 15. 25 into 375. 375. 31 into 20. 620 நினைக்கிறது. 31 into 20. 20. 620 sir. அடுத்து 35 into 25 மா. 35 into 25. 875 sir. 875. 875. அடுத்தது 40 into 14. 40. 40 into 14. 14. 560 sir. 560. 0. ஓகே டேகன். அடுத்து 42 into 10 42 into ஆமாம் அது 420, அது பிரச்சனை கிடையாது. அடுத்து 45 into 6 டேகன். 45 into 6. 45 into 6. ஆமாம் 270 sir. 270 ஒரு வழியாக போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேகன். எக்ஸ் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 400. 22 ப்ளஸ் சொன்னீங்க 484. 25 வந்து 625. 90 இது 31 எவ்வளோ டேகன்? 31 35 31 into 31 961 sir. 961. 35 னா 35 ஸ்கொயர். 35 into 35 1225 sir. 1225. அடுத்து 400 வந்து 1600. 42 டகன 42 ஸ்கொயர். 42 and 45. 1764 sir. 1764. 45. 45 into 45 2025 sir. 2025. ஓகே டகன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கரஸ்பாண்டிங் எஃப்பையும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எகைன் எஃப் இங்கே எழுதிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 5, 12, 15, 20, 25, 14, 10, 6 சொல்கிறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு இதுனா 2000. ஓகே. 12 இன்ட்டு 484மா. 12 into 484 sir. ஆமாம் 5808. 5808. 5808. ஓகே டேகன். அடுத்து 15 இன்ட்டு 625. 15 இன்ட்டு 625. 15 into 625. 9375 sir. 9375. 93 நான் மாற்றி போட்டேன். 9375. அடுத்தது 20 இன்ட்டு 961 ரகன. 20 இன்ட்டு 961. 20 into 961 sir. ஆமாம் 19220. 220. அடுத்து 14 இன்ட்டு 1600. 14 இன்ட்டு 14 ஓ இது இங்கே ஒன்று இருக்குது. 25 இன்ட்டு 1225. சாரி 20 இங்கே ஒன்று இருக்குது. 25 இன்ட்டு 25 into 1225. ஆமாம் டகன். இந்த 30,625 sir. 20,625. அடுத்து 14 இன்ட்டு 14. 30,625 sir. 30,000. ஓகே ஓகே. அடுத்து 14 இன்ட்டு 16,000. 600. 16 என்னது 1600. 15 into 1600. ஆமாம். 22,400 sir. ஸோ லாஸ்ட் ஒன் இது ஒரு பிரச்சனை இல்லை. 17640. கடைசி மட்டும் போடுறாங்கண்ணே. 6 இன்ட்டு 2025. 6 இன்ட்டு 12,150 sir. 12,150. 12,150. 150 அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சிடாங்க. ஆட் பண்ணிடலாமா? யார் யார் இவனையும் ஆட் பண்ணணும், இவனையும் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணிடணும். அப்புறம் இவனை சம்மேஷன் எப்போ வேணும்? சம்மேஷன் எப்போ வேணும்? இந்த 3 டைம் வேணும். இது சம்மேஷன் எப்போ,
இது சம்மேஷன் எஃப்எக்ஸ், இது சம்மேஷன் எஃப்எக்ஸ் FX. ஸ்கொயர். ஆமாம். Sir. So F sir, 5 plus 12 plus 15 plus 20 plus 25 plus 14 14 plus 10 10 plus 6. ஆமாம். 107 sir. 107 ஆமாம் sir. ஓகே. FX வந்துட்டு 100 plus 264 plus 375 plus 620 plus 875 plus 560 plus 420 கரெக்டுமா. plus 270. கரெக்டு. 3484 sir. 84. அடுத்து இது ரகன்னு 2000 plus 5808. 5808 plus 9375 plus 19220 plus 30,625 plus 22,900 plus 17,640 plus 12,150. ஓகே. 1,19,000 1,10,000 119 119 718 sir. 718. இது மட்டும் செக் பண்ணுறாங்கன்னு இந்த கால்குலேஷன் மட்டும் இது ஆக்சுவலாக 9 போகிற மட்டும் 1 2 3 3ன்னு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. இது ரெண்டையும் மல்டிப்ளை 14 into 1600. 1600. 1600. 2240 sir. அது 9. அப்போ 500 இதை மைனஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து 500 மைனஸ் பண்ணால் 218. 218. ஓகே. சரி, இதுதான் நம்மளோட ரிசல்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டால் போதும். அப்போ என்னது ஃபஸ்ட்டு சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சுங்க. சிக்மா ஸ்கொயர் என்னது எகைன் ஃபார்முலா நமக்கு சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் எஃப் மைனஸ் சம்மேஷன் எஃப் எக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் எஃப் டிவைட் பை சம்மேஷன் எஃப் ஹோல் ஸ்கொயர். இல்லைன்னா கேபிட்டல் என் நோட் பண்ணுவாங்க. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் என் நோட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரி, இதனோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ, இதுதான் நம்மளோட சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் 119,218 டிவைட் பை சம்மேஷன் எஃப் 107 மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குதா. அப்போ 3484 டிவைட் பை 107 ஹோல் ஸ்கொயர் சொல்கிறாங்கன்னு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வருது, இது ரெண்டையும் ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வருது. 119,218 divided by 107. 1114. Sir, இன்னொரு 1 sir. 31. ஓகே. 31.186. 186 மைனஸ் இந்த கால்குலேஷன் ஹோல் ஸ்கொயர் 4 divided by 107. 32.56 வருது சார். 32.56 ஹோல் ஸ்கொயருங்களா. ஆமாம் சார். சிம்பிளை பண்ணுறாங்க. 1060.1536. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டு சொல்லிடுறாங்க. கால்குலேட்டர் தான் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. சார் 4.186 54.03 சார். 03 64.03. இது வந்து வேரியன்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7.350 சார். 7.350. அவ்வளோதான். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது என்ன டேட்டா கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு, நார்மலாக டிஸ்கிரீட் குரூப் டேட்டா கொடுத்துக்கிறாங்க. இதே ஐடியா தான் கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டா என்ன பண்ணுவீங்க, மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி போடுவீங்க. அவ்வளோதான். அடிஷனல் என்ன பண்ணுவீங்க, மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி போடுவீங்க. ரெண்டுக்கு என்ன பண்ணுவீங்க, மிட் வேல்யூ. மைனஸ் வந்தானே ப்ளஸ் வந்தானே நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டால் நம்மளை ஒர்க் முடியுது. சரிங்களா. இதே ஐடியா தான் மிட் வேல்யூ. அப்போ என்ன டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து கண்டினியூஸ் டேட்டாக்கு அதே ஃபார்முலா தான். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் எஃப் மைனஸ் சம்மேஷன் எஃப் எக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் எஃப் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது வேல்யூ இல்லை, கண்டினியூஸ் இன்டர்வல் இருக்கிறனால நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடுவோம். அப்போ வந்து அது வந்து எக்ஸாகவும் இதை வந்து எஃப்பாகவும் வச்சுக்குவோம். சரிங்களா. அப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் சொல்கிறாங்கன்னு இது எப்படி கிடைக்கும், ரெண்டுக்கு மிட் வேல்யூ. மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிங்க, -30 -40 டிவைட் பை 2. இதுதான் மிட் வேல்யூவோட ஃபார்முலா. அதாவது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா.
இதை மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 35 கிடைக்குமா? -35. இது எல்லாமே இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கிடைக்குது? 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10 ஆட் பண்ணிங்க. -25 -15 -5 5 அடுத்தது எவ்வளவு? 5க்கு அப்புறம் 15 15 25. இது புரியுதா? மிட் வேல்யூ கண்டுபிடிக்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இது புரியுதா இல்லை டவுட் இருக்குங்களா? இல்லை சார் புரியுது. ஓகே. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சுங்க. கரண்ட்லேயே போய் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சுங்க. அப்படி ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும் சொல்கிறாங்கன்னு? 35 ஸ்கொயர் எவ்வளவு? 1225 சார். 1225. மற்றது ஸ்கொயர் தெரியும், அதனால் டக்கு டக்குன்னு போடலாம். 225 625. இது எஃப்எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ என்ன கால்குலேஷன்? ரெண்டே கால்குலேஷன், எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் ஸ்கொயர். சொல்கிறாங்கண்ணே, எஃப்எக்ஸ் என்ன வரும்? இதை எஃப் இங்கே போட்டுக்கணும்ல, இதை எஃப். அப்போ இதையும் டேரெக்டாக இது அப்போ இதையும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்குது? -350 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 18 × 25 எவ்வளோ வரும்? அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 18 into 25 சார். ஆமாம், 18 × 25 450ங்களா? ஆமாம் சார். ஓகே, நம்பர் 20 பண்ண மாட்டேங்குது. சரி, இது முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து 30 இன்ட்டு இது வந்து -4 பார்ட், அது -450 எடுக்குது. 13 × 15 30 into 15 அதுவும் 450 தான் சார் வருது. ஓகேம்மா, ஓகே. அது 42 × 5மா. 42 × 5 னா 210 சார். -210. அடுத்தது 65 into 5 325. 325 கரெக்டுங்களா? 325. அப்புறம் 18 × 15மா. 18 × 15 270 சார். 275 அங்கே 0 இருக்குது. 0 வருதுன்னா 0 போடணுமா? 180. ஆமாம் சார். 180 தான் கொடுத்துருமா. அப்போ 0 போட்டுக்கிட்டா? ஓகே. இது 20னா 500. அவ்வளோதான், 500. ஸோ இது முடிஞ்சுது. இப்போ இந்த கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தாக போகும், பெரிய வேல்யூவாக போடும், பார்த்து போட்டுருங்க. இது இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. இது ஃபஸ்ட் வேல்யூ ஈஸி, 1250 போடலாம். அடுத்த வேல்யூ என்ன? 18 625. 18 625 போடுங்க. 18 × 625 11,250 சார். ஓகே. அடுத்தது 30 × கரஸ்பாண்டிங் வேல்யூ 225. 30 × 225. ஆமாம், 225மா. 6,750 சார். 750. அடுத்து 42 × 25. 42 × 25மா. 1050 சார். 1050. அடுத்து 65 × again 25. 65 × again 25. 1625 சார். 1625 தாம்மா. 25 ஆமாம் சார். அது 180. 180 × 225மா. 180 × 225. 180 × 225. ஆமாம். 40,500. 40,500ங்களா? 20 × 625மா. அப்போ 625 into 20 தான் சார். 20. 12,500 சார். 12,000 வருதா? ஓகே, நான் தான் பண்ணிட்டேன். மல்டிபிகேஷன் நான் அடிஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஆமாம், 12,000 எவ்வளோ வருது? 12,500. 500 ஆமாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்? சம் பண்ண போகிறோம், ஆட் பண்ணிக்கலாம். யார் ஆட் பண்ணணும்? சம்மேஷன் எஃப் அப்படியே கொடுத்துட்டோம், 365. சம்மேஷன் எஃப் வேல்யூ வந்துச்சு. இது சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேல்யூ, இது சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. சொல்லுமா, எவ்வளோ வருது சொல்கிறாங்க? என்னோட வேல்யூ எவ்வளோ வருது? இதனோட வேல்யூ எவ்வளோ வருது? எஃபோட சார் 10 + 18. இல்லை, 10 அவன் கொடுத்துட்டானே. 365 அவனே கொடுத்துட்டான். ஓகே ஓகே, அது கொடுத்துட்டான். ஓகே சார், அவன் கொடுத்துட்டான், அது பிரச்சனை கிடையாது. இதை -350 -450 -450 -210
plus ம் 325 plus ம் 2750 plus ஆ 500. ஆ 2115 sir. 2115ங்களா? ஆமாம் சார். ஓகே டேக்கன். அடுத்தது இது அதாவது பெரிய வேல்யூ பெரிய 12250 ம் plus 11250 ம் plus 6750 ம் 1050 ம் 1625 ம் 40500 ம் 12500 85,925 sir. இந்த வருஷமா 80 ம் 85,925. 925. ஓகே டேக்கன். இப்போ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு. அப்போ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 8/925 divided by 365. Okay. Minus summation fx whole square. அப்போ 2115 divided by 365 whole square. Just simplify பண்ணுங்க. என்ன வரும்? இந்த ரெண்டு கால்குலேஷன் போட்டு என்ன நடக்கும்? இந்த ரெண்டு கால்குலேஷன் போட்டு என்ன நடக்கும் சொல்லுங்க. 85,925 divided by 365 235.410 sir. 235.410 minus இதனோட வேல்யூ minus 2115 divided by 35 the whole square. எவ்வளவு வருமா? 201.83. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹோல் ஸ்கொயர் போட்டு அப்படிதாம்மா? ஆமாம் சார். 200 இல்லை சார் ஒரே நிமிஷம். 215 divided by 365 5.79 into 5.79 1 வருது. ஒரே நிமிஷம் சார். ஓகே போடுங்க 2115 divided by 365 33.524 சார். 33ங்களா? ஆமாம் சார். எல்லாம் முடிச்சிட்டீங்க? ஸ்கொயர் முடிச்சிட்டீங்களா? ஸ்கொயர் போட்டு தான் சார். 33.51ங்களா? ஆமாம் சார். ஓகே மேம். அப்போ இது ரெண்டு மைனஸ் 1.9 ஸோ 202 201ங்களா? 1.9 1.9. இது சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மாவோட வேல்யூ ரூட் வேல்யூ போட்டுருணும். இல்லை சார் 201.9 தான் சார். 0.19 0.9. ஓகே டக்கு. அப்போ ரூட் போட்டுருங்க. ரூட் போட்டு எவ்வளோ கிடைக்கும்? 14.20 ஆமாம் 14.20. ஸோ அவ்வளோதான் கண்ணு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சி பிடிச்சிட்டிங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேஷன் எப்படி போடுறோம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் மீன் இன்ட்டு கண்ட்ரேட். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா மேபி டேட்டா கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா நார்மலாக கொடுத்தாங்க கேட்பாங்க. இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி போடுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு ரா டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்மா ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, சிக்மா பியோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அப்போ பெரிய டேபிள் போட்டுருவீங்க. என்னது? இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, ஆனால் ஈஸி எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்னது? இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்இ ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூஸில் எழுதி கண்டுபிடிச்சிருங்க. இந்த வேல்யூஸில் எழுதி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே சம்மேஷன் எக்ஸ் கிடைக்கும், இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே சம்மேஷன் ஒய் கிடைக்கும், அண்டு இங்கே வந்து சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? சிக்மா ஏக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க? சிக்மா ஏக்கு வந்து மேபி ஸ்கொயர்னு வச்சுங்க, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போய்க்கலாம். அப்போ என்னது? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? சம்மேஷன் ஒய் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் ஒய் பை என் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இதில் என்னது? இதை சம்மேஷன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது சம்மேஷன் ஒய்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரூட் ஆஃப் சிக்மா ஏ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறத இந்தக்கு ரூட் கண்டுபிடிங்க, வர வேல்யூக்கு ரூட் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிங்க? இது சம்மேஷன் எக்ஸ்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். ஒய் பார் என்னது? இது சம்மேஷன் ஒய்னா சம்மேஷன் ஒய் பை என் வந்து ஒய் பார். அப்புறம் என்ன கேட்குறோம்? சிவி கேட்குறோம். ஓகே, வாட் கேபிட்டல் சிட்டிஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் பிரைஸ் கேட்குறோம். மோர் ஸ்டேபிள் பிரைஸ்னா எது வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க.
சரிங்களா? அப்ப சிபி ஏ என்ன வேல்யூ, சிபி பி என்ன வேல்யூ பார்க்குறீங்க. இதுக்கு ஃபார்முலா என்னது? சிக்மா ஏ பை எக்ஸ் பார். இதுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா பி டிவைடட் பை ஒய் பார் இன்ட்டு கண்ட்ரேட் ரெண்டுக்குமே. இது கால்குலேஷன் போடும்போது எதுக்கு வந்து அதிக வேல்யூ வருதுன்னு பாருங்க. இதுக்கு என்ன வேல்யூ, இதுக்கு என்ன வேல்யூ. இந்த டேபிள்லாம் கம்பேர் பண்ணி இதுக்கு எது அதிக வேல்யூ வருதோ அதை வந்து மோஸ்ட் டேபிள் பிரைஸ்னு பண்ணுங்க. சரிங்களா? இதை போட்டு காட்டணுமா இல்லை நார்மலாக போட்டுருவீங்களாமா? போட்டுடலாம்ல. டேட்டா வேல்யூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, போட்டுடலாம். சரிங்களா? இதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துட்டான். இந்த வேல்யூஸ் அவனே கொடுத்துட்டான். Two factories A and B located in the same industrial area. Then average weekly and also standard deviation are given. அப்புறம் என்ன கேட்குறான்? வாட் இஸ் ஃபேக்கல்ட்டி ஏ அண்ட் பி லார்ஜ் அமௌண்ட்டான். லார்ஜ் அமௌண்ட்னா சம் ஆஃப் த வேல்யூ கேட்குறான். சம் ஆஃப் த வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ அவன் கொடுத்தது என்ன கொடுக்குறான்? ஏ பேட்டரி பி பேட்டரி ஆவரேஜ் கொடுத்துட்டான். அப்போ இது ஆவரேஜ் இது எவ்வளோ வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஏவோட ஆவரேஜ் அப்போ எக்ஸ் பார். எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துக்கிறான்? 34.5 கொடுத்துக்கிறான். அடுத்து பியோட ஆவரேஜ் அது ஒய் பார்னு வச்சுங்க. ஒய் பார் ஈக்குவல் டு 28.5 கொடுத்துட்டான். அப்போ கரஸ்பாண்டிங் என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டா அது சிக்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒய் வந்து 4.5 வச்சுக்கோங்க. அதாவது ஏபியோடது. ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துக்கிறாங்க? என் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதனோட என் வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க? 476. இது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 524 கொடுத்துருக்கோம். 524 இதுதான் கிவன் தட். இப்போ அவன் கொடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்? லார்ஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். அதாவது சம் ஆஃப் த எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டு கம்பேரிசன் பண்ணுறான். ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்ண சொல்கிறான். அப்படி மீனிங் என்னன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இதுதான் ஃபார்முலா. இப்போ அவன் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்ன கேட்குறான்னா சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடி, இதே மாதிரி ஒய் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் பை என்னன்னு இருக்கும், அந்த சம்மேஷன் ஒய் கண்டுபிடி. ரெண்டுக்கும் உள்ள வேல்யூஸ் எது லார்ஜ் வேல்யூ அதை கேட்குறான். அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? இது வந்து 4.5 ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை என். இதனோட கரஸ்பாண்டிங் என் வேல்யூ எவ்வளவு? 476. அப்படிலேருந்து இது சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 34.5 இன்ட்டு 476. கரெக்டாமா? ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு. கொஸ்டின் புரியுதாமா இல்லை டவுட் இருக்குதுங்களா? லார்ஜ் அமௌண்ட் கேட்குறது சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ போட்ட எவ்வளோ வருது ரகன்னு? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 16,422 சார். அதே மாதிரி சம்மேஷன் ஒய் பார் போட்டலாமா? சம்மேஷன் ஒய் பார் எவ்வளவு? இது இருக்குது 28.5. 28.5 இன்ட்டு என். என் எவ்வளவு? 524 ஈக்குவல் எவ்வளவு? சம்மேஷன் ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய். அப்போ சம்மேஷன் ஒய் எவ்வளோ கிடைக்கும்? 28.5. எவ்வளவு? 28.5 இன்ட்டு 524. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கிடைக்கிறாங்க? 14,934 சார். 14,934. அவ்வளோதான் கண்ணு. அப்போ இது ரெண்டில் வந்து எது ஆவரேஜ் அமௌண்ட் பார்க்குறீங்க? இது ருபீஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ருபீஸ் நோட் பண்ணிங்க. இது ருபீஸ், இது ருபீஸ். அப்போ எது வந்து என்ன சொல்லலாம்? லார்ஜ் அமௌண்ட்னு கேட்குறான். எது வந்து லார்ஜ் அமௌண்ட் வீக்லி வேக்கேஷன் கேட்குறான். அப்போ லார்ஜ் அமௌண்ட் யார்? ஒய்ங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட். ஓகேங்களா? அப்போ ஒய் இஸ் லார்ஜ் அமௌண்ட் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இதுதான் கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கன்க்ளூஷன். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறான்? விச் ஃபேக்டர் இஸ் ஏ ஆர் பி கிரேட்டர் வேரியபிலிட்டி. கிரேட்டஸ்ட் வேரியபிலிட்டின்னு சொல்லும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் வேரியேஷன் வந்து சிபி கண்டுபிடிக்க போறீங்க. யாருக்கு? சிபிஏ என்ன, சிபிபி என்ன, இது ரெண்டு கண்டுபிடிக்க போறீங்க. சிபிஏக்கு என்ன ஃபார்முலா? இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை இதனுடைய இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை இதனுடைய மீன். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதனுடைய வேரியன்ஸ் தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை இதனுடைய மீன். அப்போ இன்ட்டு 100 ரெண்டுக்குமே இன்ட்டு 100 இருக்குது. அப்போ என்ன பண்ண போறீங்க? 476. இது வந்து 5 ஓகே. அப்போ என்னாச்சு? 5 டிவைடட் பை 34.6 இன்ட்டு 100 எவ்வளோ கரெக்ட் ஆகுன்னு? தட் இஸ் ஈக்குவல் டு 500 டிவைடட் பை 34.6. இது எவ்வளோ கிடைக்குது கண்ணு? 500 டிவைடட் பை 34.6. இதோட முடிச்சலாம். சார் 500 divided by 34.6 மா இன்ட்டு 100. அதான் கண்டென்ட் போட்டது 500 டிவைடட் 34.6.
14.45. 14.45. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியோடது. அதே மாதிரி செகண்ட் கம்பெனியோட போடலாமா? இது எவ்வளவு? இதனோட மீன் எவ்வளவு? 28.5. இதனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு? 4.5. அப்ப என்னாச்சு? 4.5 into 100 divided by மீன் வந்து 28.5. அப்போ 28.5. அப்போ எவ்வளவு இருக்குது? 450. 450 divided by 28.5. 450 divided by 28.5. எவ்வளவு கிடைக்குது? எவ்வளவு கிடைக்குதுமா? ஒரு 450 divided by 28.5 தான் சார். ஆமாம் ஆமாம் 15.789. 15.78. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. இதனோட கம்பாரிசன் எவ்வளவு? 14.45. இது வந்து 15.78. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ். கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா பி வந்து கிரேட்டஸ்ட் வேரியஸ் ஆஃப் ஏ. இதுதான் கன்க்ளூஷன். சரிங்களா? கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இது பண்ணுவோம். தியரிட்டிக்கலாக இப்படி கேட்குறாங்க. டேட்டாவாக கேட்டாங்கன்னா நம்ம டேட்டா வச்சு போடணும். தியரிட்டிக்கலாக என்ன கேட்குறாங்க? லார்ஜ் வேலைனா சம்மேஷன் வேலை கண்டுபிடிக்கணும். அந்த வேரியேட்டிங் கேட்கும்போது நம்ம சிவி கண்டுபிடிக்கணும். நான் வச்சுக்கணும். நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதனால் இங்கே வேரியேட்டின்னு ஒரு கான்செப்ட் கேட்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னு ஒரு நான் வச்சுட்டு போடணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் இன்னைக்கோட ரிசல்ட்டில். சரிங்களா? இப்போ இதில் முடிச்சுக்கிறோம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும். மேபி நாளைக்கு எடுக்கலாம்.